கொஞ்சம் டார்க்காக ஆயிடுச்சு கலர். இந்த பேப்பர் வந்து நம்ம இப்படிலாம் செஞ்சோம்னா ஒத்துக்குது. நல்ல பேப்பராக இருந்துச்சுன்னா இந்நேரம் வந்து அந்த கலர் ஃபுல்லாக வெளியே இருக்கும். பிஞ்சு வந்துடும். ஆமாம், பிஞ்சு வந்துடும். சரி, அது அப்படியே இருக்கட்டும். சரி சார். இங்கே கொஞ்சம் க்ரீன்ஸ் கொடுக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் க்ரீன்ஸ் கொடுக்கலாம். இவ்வளோ பெரிய ப்ரெஷ் எடுத்திருக்கேன். 12ஆம் நம்பர் ப்ரெஷ். ஆனால் ஆக்சுவலாக இது 12 மாதிரி இல்லை, 10 மாதிரி இருக்குது. ஆனால் இந்த செட்டில் ஒரு பண்ணியிருக்கேன். பிராண்டுக்கு ஒன்று மாறுது சார் சைஸ். மாறுது. சரியா. ஆனால் என்ன செஞ்சிட்டேன்னா இப்படி ஃப்ளாட் ஆக்கி அவ்வளோ ஷார்ப் ஆக்கிட்டேன் ப்ரெஷ்ஷை. அப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து அப்படி கரெக்டாக மேலே பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா எனக்கு வந்து நல்ல ஷார்ப்பாக இது கிடைக்கும். பேப்பர் டச்சாக இருந்தால் ஆலியான்னு கூட தெரியாத அளவு தான் டச்சு இது. ஆமாம், அப்போ தான் அந்த 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 ஃபீல் வரும். அப்போ அது போய் இன்னும் ஒரு இது இருக்கும் தெரியுமா, இதே மாதிரி ஒரு புல் மாதிரியே இருக்கும் அது. புல் மாதிரியே இருக்கும் அது. அங்கே தூரத்தில் வந்து லேசாக இருக்கிற மாதிரி போட்டுருவேன். அது கொஞ்சம் போல் இருக்கிற மாதிரி இருக்க வேண்டாம். அங்கேயும் கொஞ்சம் பிளான்ஸ் இருக்கிற மாதிரி போட்டுருவோம். அதே க்ரீன் தான் வச்சுட்டு வர்றோம். ஆனால் பேக்ரவுண்டில் வந்து கலர்ஸ் வந்து இருக்கிறது. நம்ம அந்த ஸ்ட்ரோக்ஸ் லைன் பர்ஸ்பெக்டிவ்ல வந்து அந்த சைஸை வந்து சிறுசாக காட்டுறதுனால டிஸ்டன்ஸ் போகிற ஃபீலிங் வந்து வந்துடுது. அதாவது ஒரு லாங்குவேஜ் படி தான் வந்திருக்கே தவிர விஷுவலாக இல்லை அது டிஸ்டன்ஸ் போகிறது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இன்னும் ஒரு இது இந்த இதே பிளான்ட்டில் ஒன்று என்ன இருக்குன்னா வரும் அது. நம்ம அந்த பாடியிலலாம் இருக்கும்ல சார். ஆமாம் ஆமாம், அது 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 இன்னும் வேலை இருக்குது அதில். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அதாவது என்னன்னா ஃபில்லர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது ஆக்சுவல் சப்ஜெக்ட் என்ன க்ளவுட். க்ளவுட் தான் சப்ஜெக்ட், டவுட்டே கிடையாது அதில். ஆனால் அந்த க்ளவுடையே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காம வேற எலிமெண்ட்ஸையும் உள்ள கொண்டு வர்றோம். அந்த வேற எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு கதை ஒன்று சொல்ல ஆரம்பிக்குது. இப்போ இதுக்கு டைமென்ஷன் கொடுத்தாங்க. என்ன கொண்டு வர போகிறேன், கொஞ்சம் போல் ப்ளூவும் கொஞ்சம் போல் ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணி இதுக்கு டைமென்ஷன் கொடுக்க போகிறேன். லைட் இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்குன்றதுனால இங்கே இருக்கும். அந்த கிரீன் தெரியணும் கட்டாயமா. இந்த மெல்லிசா இருக்கிறதுலையும் கூட அந்த சைடை லெஃப்ட் சைடை விட்டுட்டு ரைட் சைடில் தான் இந்த டார்க் கொடுக்கணும். இப்போ கீழே இருக்கிற புல்லில் அடிப்பாகத்தில் கொஞ்சம் டார்க் கொடுக்கணும். ஏன்னா அங்கே தான் வந்து ஷேடோ. ஒரு
ஒரு மசில் மெமரி மாதிரி இதெல்லாம் பயங்கரமா ஞாபகம் வச்சிருந்தாதான் ஆமா, கரெக்ட். இது வந்து நான் வந்து ஒரு ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி ம் ஒரு பெயிண்டிங் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று, ஃபோட்டோகிராஃப் ஒன்று, அதாவது சீ ஷோரில் இல்லை, லேக் ஷோர். ம் லேக் ஷோரில் பார்த்தா இப்படி ஒரு பிளான்ட் ஒன்று இருக்கு, புல்லு ம் நாணல் மாதிரி இருக்கு. நாணல் தான் நினைக்கிறேன், நாணல் தான். நாணல்லே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? ம் அதில் ஒரு வெரைட்டி நாணல். அதில் இன்னும் ட்ராமா ஆரம்பிக்கல. ம் ட்ராமா இனிமே தான். இதுதான் ட்ராமா. ம் அது இது ரெண்டும் இப்படித்தான் இது இப்படித்தான் ஆயிருக்கு. ம் இது இப்படித்தான் ஆயிருக்கு. இது வந்து அப்படித்தான், அவ்வளவுதான் வித்தியாசம். அதாவது அப்படித்தான் ஆயிருக்கு. இது இப்படி இருக்கு, அது வந்து அப்படித்தான் ஆயிருக்கு. ம் அங்கிருந்து இது கொண்டாந்தோம்னா இது இப்படித்தான் ஆயிருக்கு. ம் அந்த சட்டில் டிஃப்ரென்ஸை காட்டுறதுல தான் நம்மளுடைய அந்த ஆக்சென்ட்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா? கலர் இதில் படிச்சுட்டு இருக்கும்போது ம் ஆக்சென்ட்னு ஒன்று சொல்லுவோம். அது ஆமா. வந்து எவ்வளவு காட்டுறோன்றதுல இல்லை, ம் எவ்வளவு குறைச்சலா காட்டுறோம், ம் ஆனா எஃபெக்டிவா இருக்கணும். எஃபெக்டிவா இருக்குது. ம் ஆ? ம் இப்ப ஒண்ணுமே இல்ல அது. ம் நான் சொல்ற மாதிரி இது அப்படியே தூக்கிடுது ஃபுல்லாவே. படத்தை வந்து தூக்கிடுது. ஆனால் படம் வந்து இந்த இடம் தான், ம் படம் அந்த இடம் தான். இப்ப இதுக்கு வந்து லைட் அண்ட் ஷேட் வச்சாகணும், ம் இதுக்கு லைட் அண்ட் ஷேட் வச்சே ஆகணும். ம் அப்படின்ட்டு அதுல இருந்து முனியில அப்படி ஒரு கோடு ஒன்று இருக்கும். ம் அங்க போய் அந்த இதை ஒட்டி, ஜமுனாவை ஒட்டி, ம் அந்த ஜமுனா இருக்கிற அந்த டெல்லியில வந்து டெசர்ட் தானே, ம் ஜமுனாவை ஒட்டி டெசர்ட் மாதிரி வரும். ஆனா தண்ணி வந்துச்சு அப்படின்னா அந்த டெசர்ட் ஏரியால எல்லாம் தண்ணி வந்துடும். ம் அதுல இந்த இது முளைச்சிருக்கு. ஓ ஜமுனால போட் எடுக்கிறதுக்காக போயிருக்கும், ம் போட்டை போட்டோ எடுக்கிறதுக்காக ம் போனா இதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. போட்டோல இருக்கானா, ஓ போட்டோல வந்துருது இல்லையா, நம்ம அதை எடுக்கவே இல்லை. பார்த்தா திரும்பி வந்து பார்த்தா அது வரையாம இருக்க முடியாது போல. ம் அது வரைஞ்சாதான் அந்த ஃபீலிங்கே வரும். ம் இப்ப இன்னும் ஒரு போட்டோ ஒன்று பார்த்தேன். பா, செம்மையா இருக்கு சார். இல்லை, அந்த அந்த அட்மாஸ்பியரே மாறி போச்சு. ஆமா, இது இது பண்ணப்புறம் அந்த சீ வந்து அவ்வளவு தள்ளி இருக்கு அதோட ஷோர். ஐ மீன் இந்த ஸ்கை ஆமா, கிட்ட போட்டு போயிடுச்சு விடுறது போயிடுச்சு அப்படியே எங்கேயோ போயிட்டு ஒரு போயிடுச்சு. 2-3 கிலோமீட்டர் தள்ளி உள்ள போயிடுது. ஆமா. இப்ப இந்த இடத்த வந்து லேசா நம்ம வந்து மேடா காட்டலாம். இந்த இடம் மேடா இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு இல்ல, இப்படிதான் டெக்னிக்ஸை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது இதை வச்சுதான். இந்த இடத்த நான் வந்து என்ன செய்யறேன், இது இங்க இருந்து அது கொஞ்சம் கீழே இறங்கி போய் கீழே போற இறங்கி மாதிரி. இறங்கிருது. ம். இதெல்லாம் பிளான் பண்ணவே இல்லை நம்ம, ஆ. இது படத்துலயும் இல்லை. ம். இப்போ இதை காட்டினதுக்கு அப்புறம் என்ன தோணுது நமக்கு, இப்போ இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் போல லைட் அண்ட் ஷேட் வைக்கலாம், வச்சோம்னா அந்த டெக்ஸ்சர் வந்து இது பக்கத்துல இருக்கிறது இன்னும் கொஞ்சம் காட்டும் அப்படின்னு தோணுது. ம். செஞ்சு பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைன்னா என்ன ஆகும், அடுத்த பெயிண்டிங்ல அது செய்ய வேண்டாம், அவ்வளவுதான். ம். அதான் நீங்க அவ்வளவுதான்.
கதையே மாறிடுச்சு பாருங்க அதான் ஆ. அதான் லேண்ட்ஸ்கேப்னு போட்டிருந்தேன். இது என்னத்துக்காக இந்த பெயிண்டிங் செஞ்சுட்டு இருக்கோம்? கிளவுட் காட்டுறதுக்காக. ஆ. ஆனால் இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிளவுட் காட்டுற பெயிண்டிங்கில். ஓகே சார், நல்ல லேர்னிங் தான். ஆமாம், அப்படித்தான் நம்ம வந்து லேர்னிங் வந்து முடியும். எங்கேயோ என்னமோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. இல்லை, எனக்கு ஃபோனில் மெசேஜ் வந்து ஓ சார். அப்படியா, சரி சரி. ப்ளஸ் இங்கே ட்ரோன் ஓடுது, நான் ஜன்னல்லாம் சாத்திருக்கேன், அப்படியே அந்த ட்ரோன் சத்தம் இவ்வளோ ஓ ஓ கிளியரா கேக்குது. ஓ ஏதோ சர்வே அவங்க பண்றாங்க இந்த கார்ப்பரேஷன்ல. ஓ அவங்க ஏதோ அஃபிஷியல் ட்ரோனா? ஆமா, அது இது லேண்ட்ஸ்கேப்பிங் பண்றதுக்கு நிறைய வேக்கன்ட் ஸ்பேசஸ். ஓகே. ஆ ஸோ அதுக்கு ரொம்ப அப்படியே சுத்தினே இருக்கு, கார்த்தாலேருந்தே சுத்தின்னு இருக்கு. ஆ ஆ ஆ இதெல்லாம் சொல்லலாம் நோட்டீஸ் மாதிரி கொடுத்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் நேத்தியே கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்பார்ட்மெண்ட்ல. ஓகே, மாதிரி வரும், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கணும். வருவோம். ஸோ ப்ரைவேட் ஸ்பேசஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுங்க, ம் உங்களுக்கு வேணாம்னு வச்சிங்கன்னா புட்டிய கார்டன்ஸ் அதெல்லாம். ஓகே. ஆ ஏன்னா மேலேருந்து அவங்க கேப்சர் பண்ணும்போது என்னெல்லாம் கேப்சர் ஆகும் தெரியாது. ஆமாம், கட்டாமல் தெரியாது. ம். பா சாமி சார், அந்த போட் போட்ட அப்புறம் இப்போ நிஜமாவே இந்த பிளான்ட் ரொம்ப முன்னாடி வந்தது. ஆமாம், இது இல்லை ஒரு ஒரு இதுவும் அப்போ இன்னும் ஜாஸ்தி வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ம். அப்போ அங்கேருந்து அந்த டார்க்கை கொஞ்சம் அப்படி கொண்டாந்து இங்கே வந்து அந்த டார்க் வந்து சேர்ந்துருக்கிற மாதிரி காட்டிடணும். ஏன்னா டக்குன்னு அந்த இடம் டார்க்காக ஆனது இங்கே கொஞ்சம் டார்க் இன்க்ரீஸ் பண்ணால் தான் அந்த ஃபீல் வந்து சரியாக வரும் அப்படின்னு. செஞ்சுட்டு கொஞ்சம் கலர் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து இந்த ஸ்கைக்கு ப்ளூவை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு டெப்த் மாத்திரம் கொடுத்துட்டு ஆக்சுவலாக இந்த ஸ்கை வந்து நம்ம ரெஃபரன்ஸே இல்லை, ம். சும்மா நம்மளா பாட்டு செஞ்சுட்டு இருக்கிறது. ஆமா. இல்ல, மொத்த இமேஜே ஆல்மோஸ்ட் மொரார்லெஸ் அப்படிதான் போச்சு இப்போ, எக்ஸப்ட் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் தேடிக்கிட்டோமே தவிர ஆமா. ஒரு இமேஜ் வச்சு ஆரம்பிச்சது கிடையாது இது. ம். இப்போ என்ன செய்வோம், இந்த இடம் வந்து டார்க்காக இருக்கட்டும். ம். பர்ஸ்பெக்டிவ்ல அதெல்லாம் பின்னாடி போகுது. ம்.
இப்போ அது யூஸ்வலாக அந்த ஒர்க் ஷாப்புக்குன்னு சொல்லிட்டு வர்றாங்க இல்லையா, அந்த ம் பிரிட்ஜ் அகாடமி ஒர்க் ஷாப் அப்படி இப்படின்னு ம் வர்றவங்க, ஏன்னா அது ஒரு தடவை தான் என்னைய பார்க்குறாங்க. ம் இன்னொரு தடவை பார்க்க போகிறாங்களா என்னன்றது ஷுவராக தெரியாது. அதுக்கு முன்னாடியே அவங்க என்னைய பார்த்தது கிடையாது, பழக்கமானவங்க ம் கிடையாது. ம் இப்போ அவங்க வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சரி சார் இதை இப்படி செஞ்சீங்க, நீங்கள் இப்படி ப்ரெஷ்ஷை வச்சு இப்படி தட்டிட்டு போகிறீங்க, இப்படி தட்டினா இப்படி வரும்ன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றவங்க. ம் அது வந்து பதில் சொல்லித்தான் ஆகணும், ஏன்னா அதுக்காகத்தான் ஒர்க் ஷாப்பே வச்சுருக்கு. கரெக்ட். அப்படின்றப்ப பதில் என்னன்னா, இப்போ எனக்கு நான் எப்படி இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்றது வந்து, இப்படி ஒரு கிளவுடு வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அப்போ நெட்டில் கூட நான் டெல்லியில் இருக்கிற பீரியடு சொல்கிறேன், ம் நெட்டு கூட கிடையாது. அதனால நான் வந்து டவுன்லோடு பண்ணி வச்சுக்கிட்டு அதை பார்த்து செய்யறது முடியாது. ம் அப்போ இதை மாதிரி எங்கேயாவது வந்து கிளவுடு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஒன்று ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கணும், ஃபோட்டோ எடுத்து அதை டெவலப் பண்ணி அப்படி வச்சுருக்கணும். அப்படி இல்லாட்டி பார்த்தது எங்கேயோ போகிறோம், ஃபோட்டோ எடுக்க முடியல, கையில் கேமரா கிடையாது. கேமரா கிடையாதுன்றப்ப அந்த ஞாபகம் வந்திருந்து எவ்வளவு குயிக்காக ம் அந்த மெமரி லூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ குயிக்காக ட்ரை பண்ணி பார்க்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக ட்ரை பண்ணி பார்க்குறோம். ம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இதில் என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது, அப்போ தான் வந்து நமக்கு வந்து மாஸ்டர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ம் வின்ஸ்லோ ஹோமர் இவங்களை எல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க இது மாதிரி செஞ்சுருக்காங்க. யார் இப்படி செஞ்சுருக்காங்க? வின்ஸ்லோ ஹோமரோ ஃப்ளின்ட்டோ ரெம்பிராண்டோ யாரோ என்ன செஞ்சுருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதை இமிட்டேட் பண்ணுறோம். ம் எவ்வளவு சக்ஸஸ் வருது அப்படின்றது வந்து லக்கை பொறுத்தாதான். ம் அப்போ நான் 10 பெயிண்டிங் இதை மாதிரி நான் செஞ்சு பார்த்து இந்த டெக்னிக் நான் வந்து ரிஃபைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, எங்கிட்ட இருந்து இமீடியட்டாக எடுத்துரும். ம் அது 90% அட்வான்டேஜ் தான். நான் வந்து 10% டிஸ்அட்வான்டேஜ் பார்க்குறேன் சார். ஏன் அப்படின்னா, ஐம் நாட் அண்டர்கோயிங் தட் எக்ஸசைஸ். எனக்கு ஒரு 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 ஹேண்டினா கிடைச்சிருது. ஸோ அதோட அதோடைய அங்கதான் அதோடைய பியூட்டி உங்களுக்கு தெரியாம போயிருது. எக்ஸாக்ட்லி. அதுக்காக தான் நான் டீச் பண்றப்ப என்ன சொல்வேன்னா, இது வந்து நான் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு இப்படித்தான் செஞ்சிருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சது. நீங்க வந்து இப்படி செஞ்சா இப்படி வருமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதா இருந்தால் கட்டாயமா இமீடியட்டா நீங்க போய் செஞ்சாகணும். ஆமா, இமீடியட்டா போய் செய்யலைன்னா மறந்து போயிடும். இல்ல இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண வேண்டியிருக்கு, ரிவர்ஸா வர வேண்டியிருக்கு. ஓ இதுவா இருக்குமோ அதனால அது வந்ததோ அப்படின்னு சொல்லி இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த அந்த ஒரு அந்த 10% டிஸ்அட்வான்டேஜ் நான் பாக்குறேன். ஆமா, இப்ப என்னன்னா உங்களுக்கு ஒரு டெக்னிக் வந்து கையில கிடைச்சிருச்சு. ஆனா அந்த டெக்னிக்கை உங்களோட எதை ஆக்குறீங்களா இல்லையான்றதுல தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. சரியா? ஒரு பெரிய ஸ்டோரியை ஃபார்ம் நம்ம செய்ய யோசிச்ச பெயிண்டிங்கே கிடையாது, இப்பதாமா வருது. நான் கேட்கணும் சார், எப்படி சரி உங்களுக்கு தோணினது இதே இது அந்த நான் அமிச்சேன் சார். அதுல வந்து ஒரு இடத்துல அப்படியே ட்ரை ப்ரஷ் தேய்ச்ச உடனே
நான் ஆக்சுவலா வாங்கி வச்சிருக்கேன் நானும் சாண்ட் பேப்பர். இல்ல நான் தேய்ச்சு பார்க்கவான்னு கேட்கணும்னு நினைச்சிட்டேன். அது இந்த இந்த டெக்னிக் வந்து நான் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன் இதை. ம். ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸ் அந்த ஒரிசாவில் அந்த யானை குதிரையெல்லாம் இருக்குது, ரொம்ப ரொம்ப பழசு. நம்ம கஜுரஹோ ஸ்கல்ப்சர்ஸு, ம். யானை குதிரை எல்லாம் பெரிய யானை, அதாவது ஒரு 12-15 ஃபீட் யானை, ஒரு 4 அடி பெடஸ்டல். அப்பா. ம். ஆனால் உப்பு தண்ணி கடல் ஓரத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. உப்பு தண்ணி பட்டு கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. ஐயோ. ம். கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. அந்த டெஸ்ட்ராய் ஆகிருக்கிறது தான் அவ்வளோ அழகு. பேப்பர் பின்னாடி போயிடுது சார் கேமரால. என்னம்மா? கேமரால பேப்பர் பின்னாடி போயிடுது. ஸோ அந்த ஒயிட்டர் ஏரியாவை இன்னும் ஒயிட் ஆக்குறீங்க. ஆமாம். ம். இப்போ டைமென்ஷன் வந்து எனக்கு 1 2 3 தான் இருக்குது. ம். 1 இந்த இது 2 அது டின் 3 டோன் தான். ஷேட் இருக்கு, ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, ஹைலைட்ஸ் இல்ல. ம். ஹைலைட்ஸ் இல்லை. இப்போ நான் அந்த 4வது கொண்டு வரேன். இதை நான் பண்றேன். என்னன்னா இதுக்கு மேலே நான் வந்து என்ன செய்யலாம்னா, இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கையெழுத்து போடலாம், வேற எதுவும் செய்யக்கூடாது. வேற என்ன செஞ்சாலும் out. ம். ஏன்னா என்ன கலர் வைக்கிறோமோ ம். 100% அந்த கலர் வந்து உட்காரும். ம். ஆமா, டைமென்ஷன் கொடுக்க முடியாது இதுக்கு மேல. ஆமா. இந்த டெக்னிக் தெரிஞ்ச ஆளு மாத்திரம்தான் இப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்ற யோசனையே வரும். ம். அந்த 2 கிளவுடோட எஃபெக்டை பார்த்தியம்மா எப்படி? ஆமா சார். ம். சாண்ட் பேப்பர் இப்படி ஆயிடுது. ம். இவ்வளவு இது வெட்ட மாதிரி ம். கிரைண்டர்ல போட்டு இது மிஷின்ல போட்டு பண்ற பேப்பரு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன ரஃபா அதை இது பண்றேன்றது பாரு. அவ்வளவுதான் பேப்பர். இதுக்கு மேல வந்து அந்த பேப்பர் வந்து எந்த விதமான யூஸுக்கும் ஆகாது. ம். இல்ல அந்த பேப்பர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு யோசிக்கிறேன் இப்ப நான். ஆமா, ஸ்ட்ராங் பேப்பர் தான். சர்ஃபேஸ் வந்து கெட்டு போச்சு, அதாவது பழைய பேப்பர் அது. ம். இவர் வின்ஸ்லோ ஹோமர் வந்து தண்ணியில ஹைலைட் எடுத்திருப்பாரு. ஆ. அதாவது எப்படி அந்த தண்ணியில கொண்டாந்துருக்காரு. ட்ரெஸ் இப்படி ஓட்டினா அப்படி வராது. ம். அது யோசிச்சு யோசிச்சு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு லக்கிலி ஏதோ ஒரு லைப்ரரியிலையா இதுல ஒரு மேகசின்ல இன்டீரியர் மேகசின் ஒன்றுல ம். வின்ஸ்லோ ஹோமருடைய பெயிண்டிங்கை பற்றி ஒரு வீட்டுக்கு ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் வந்து போகிறான். இந்த வீட்டில் வந்து செம்ம டப்பு வந்துட்டு இப்ப. பெயிண்டிங் அப்படியே ஓடுது. அது இது வந்து அது ஹெல்ப் பண்ணிடுச்சு. ஆமா. இதை நான் பண்றேன்.
ஆமா. இது இந்த வாரம் முடிக்கிறேன். ஆமா. அது அருமையான ஒரு ஒரு ஸ்டடி. இல்லை, அதோட அந்த போட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த போட் ரொம்ப சிறுசாக தெரியுது. கொஞ்சம் நீளமாக்கிடுவோம். இப்போ ஒரு நல்ல ஒரு எரேசர் ஒன்று எடுத்து, இங்கே என்னுடைய எரேசர் செட்டே பண்ணுது. ஒரு செட் எரேசர் வாங்க, நம்ம நல்ல எரேசர்ஸ். ஆஹா. மாமார்த்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. ம். இல்லை, 250 தான். ஓகே. இதில் ஹார்டு, மீடியம், சாஃப்ட்னு இருக்கு. அந்த சாஃப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பேப்பரை வந்து கெடுக்காம நல்லா எரேஸ் பண்ணுது. ம். அந்த இன்னொரு எரேசர் பார்த்தேன் சார். அது அந்த அந்த பையன் வச்சிருக்கான். நான் டீட்டெயில்ஸ்க்கு பார்த்துட்டு கேட்குறேன். அது என்னத்தை வச்சாலும் எரேஸ் பண்ண மாட்டேங்குது. அது சார்கோலுக்கு கொடுத்து வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஆ சார்கோல் ஒர்க்கு நான் பண்ணி பார்க்கல. கலருக்கோ நம்ம நார்மல் பென்சிலுக்கோ ஆ போவேணான்றது. ஆ அது என்னன்னு தெரியல. அந்த பையனும் கேட்டான் இது எதுக்குன்ட்டு. தெரியலப்பா சார், செக் பண்ணி தான் சொல்லணும். பயங்கர ஹார்டா இருக்கு சார் அது. ஓகே. ஹார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க, இந்த இங்க்குக்காக ஜென்ரலாக. இங்கும் பார்த்தேன் நான். அப்படியா? இல்லை, இங்கும் பேப்பரை டேமேஜ் பண்ணும், பேப்பரை எடுத்துரும். ம். இப்போ இது இப்போதான் நம்ம எரேஸ் இப்போதான் நம்ம எரேஸ் என்ன பண்றது ஸ்மூதன் பண்றதுக்கா சார் இது? ஸ்மூதன் பண்ணுறதுக்கு எரேஸும் பண்ணிடணும். இப்போ ஸ்மூதன் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, என்னுடைய knife ஓகே. நைஃப் எங்கேயோ வச்சுட்டேன். இல்லை, நம்ம ஸ்தபதியை குறை சொல்கிறோம், ராஜ்குமார் ஸ்தபதியை. ம். இந்த டெக்னிக்லாம் யார் சொல்லித் தர முடியும்? ஆமா. இல்ல அவர் வேற இதெல்லாம் யூஸ் பண்றாரு. அவர் சொல்ற மாதிரிலாம் பண்ணா வரல ஒண்ணும். ஆமாம். ஏதோ ஒரு ஒண்ணு பெயிண்டிங் ஒன்று. ஒன்று ட்ரை பண்ணேன் நினைக்கிறேன். ஆ நான் இந்த பேலட் சொன்னேன் சார், திக்கு தின்னு மீடியம் பேலட் அட்லீஸ்ட் கிரியேட் பண்ண வருதுன்னு. ஆ அதை வச்சு என்ன பண்ணலான்ற போது ஒரு ஆக்டோபஸும் ஆ ஒரு ஐயும் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ஆனா ஆ வச்சுட்டேன், வேணாம் அப்படின்ட்டு விட்டுரு, வரல அப்படின்னு. ஆமாம். சில சில விஷயங்கள் வந்து இந்த சாண்ட் பேப்பர் போடுறது வந்து, சாண்ட் பேப்பர் போட்டிருக்கான் அந்த அந்த ஆர்கிடெக்ட் வந்து, இன்டீரியர் டெக்கரேட்டர் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் பார்த்தா ஏகப்பட்ட வின்ஸ்லோ ஹோமர் பெயிண்டிங்ஸும், ஏகப்பட்ட இந்த சென்ஸ் ஒரு 7-8 வின்ஸ்லோ ஹோமர் பெயிண்டிங்ஸும், வில்லியம் ரசல் ஃப்ளிண்ட் பெயிண்டிங்ஸும் இருக்கு. ஓ. ம். அப்போ தான் இந்த ஆர்கிடெக்ட் வந்து அவங்களோட அந்த பெயிண்டிங்ஸை வந்து அவ்வளவு நேரில் அப்போ தான் பார்க்குறாப்புல ஃபஸ்ட் டைம். ம். நேரில் பார்க்குறாப்புல அவ்வளவு டெக்னிக்கல் பெயிண்டிங்கிறது அது அந்த ஆர்கிடெக்ட் எழுதுறாப்புல. ம். அவ்வளவு டெக்னிக்கல் பெயிண்டிங்கிறது வந்து ரியலைஸே பண்ணுறாப்புல அப்போ தான். ம்.
அப்படி ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங்ஸை போய் பக்கத்தில் போய் பார்க்க ஆரம்பிக்கிறாப்புல. ம் பீயிங் அன் ஆர்கிடெக்ட், அந்த இன்டீரியர் டெக்கரேட்டர் அவர் இருக்கிறதுனால நிறைய வாட்டர் கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அவங்க. ம் நிறைய வாட்டர் கலர் யூஸ் பண்ணுவாங்க, மிக்ஸ்டு மீடியா நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ம் அப்போ டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் கலரில் ஆரம்பித்து இதில் முடிப்பாங்க, ஒப்பேக் கலர்ஸில் முடிப்பாங்க, போஸ்டர் கலர் வச்சு முடிப்பாங்க. ம் ம் அப்போ போய் இந்த இடம் எப்படி செஞ்சுருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அந்த வீட்டு ஓனர் கேட்கும், இல்லை இந்த இடம் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்தா அந்த வீட்டு ஓனர் வந்து ஆர்ட் ஹிஸ்டோரியன். ஓ வின்ஸ்லோ ஹோமரும் ரசல் ஃப்ளின்ட்டோடைய ரிசர்ச் எக்ஸ்பர்ட். ஓ ம் அப்போ அந்த லேடி வந்து சொல்லுது இந்த ஆளுக்கு, ம் இந்த ஆள் வந்து சாண்ட் பேப்பர் போட்டு செஞ்சுருக்காங்க, செஞ்சுட்டு எரேஸ் பண்ணிட்டு ஏன் இப்போ தெரிய மாட்டேங்குது அப்படின்னு, சாண்ட் பேப்பர் போட்டு தெரியுது என்ன. அப்போதான் இந்த இப்போ நான் செஞ்சிட்டு இருக்கிறத செஞ்சதா போனேன். ம் ஒரு இது கிடையாது இல்லப்பா, வின்ஸ்லோ ஹோமர் டைம்ல இந்த பிளேடு கிடையாது. ஆ ம் ஷேவிங்க்கு ஒரு ஆமா அந்த கால மடிச்சு வைக்கிற மாதிரி பிளேடு. ஒன்று ஆ தெரியுமா, ஆ அவ்வளோ பெரிய ஒரு கத்தி மாதிரி ஒன்று வரும், அதை வச்சு இப்படி ஷேப் பண்ணுவாங்க, பயங்கரமா இருக்கும் அது. ஆமா நான் யூஸ் பண்ணிருக்கேன் சார். அது வந்து இது கோகோனட் கார்விங், அந்த ட்ரை கோகோனட் கார்விங் பண்ணுவாங்கல்ல. ஓகே ஓகே. ஒரு காலத்துல ஹாபியா அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஹாபி என்ன பிசினஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்ச நாள். அத வந்து அந்த அம்மா வந்து இந்த ஆளுக்கு சொல்லுது, ம் அப்படித்தான் நான் வந்து அந்த சாண்ட் பேப்பர் இருந்தாலும் போட்டிருக்கான்றத வந்து பார்க்குறேன். பார்த்து வின்ஸ்லோ முறை வந்து காப்பி அப்போ தான் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான். ம் காப்பி பண்ண ஆரம்பித்தா அந்த ஆளோடைய டெக்னிக்ஸ் அன்பிலீவபிள் டெக்னிக்ஸ். சரியாம்மா, இந்த பெயிண்டிங் வந்து இப்படி கம்ப்ளீட் ஆகுது. இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம செய்யக்கூடியது என்ன இருக்குன்னா பேர்ட்ஸ் வரையலாம். ம் செம்ம எஃபெக்டா இருக்கு சார். இந்த பெயிண்டிங் எப்படி காட்டினா யாருக்கு இந்த பெயிண்டிங் எப்படி செஞ்சாங்கன்னு புரியும்? சத்தியமா புரியாது, சுத்தமாக புரியாது. நான் இன்னைக்கு ஐ திங்க் ஐம் லக்கி அதை பார்க்கறதுக்கு. ஆமாம், இதுக்கு மேல பெயிண்ட் நிக்குமா சார்? அவ்வளோலாம் எடுத்த அப்புறம் பெயிண்ட் நிற்கும், ஜாஸ்தி நிற்கும்ன்றது தான் ப்ராப்ளம். ஓகே. அதாவது 2 ஷேடு 3 ஷேட்லாம் கொடுக்க முடியாது, ம் என்ன உட்காருது அவ்வளோதான். இப்போ நான் லைனை வந்து சிறுசாக்கலாமே தவிர லைட் ஆக்க முடியாது. யூஸ்வலாக செய்வோம் தெரியுமா, லைட் ஆக்குறது, லைட் ஆகாது இது. நல்ல பெயிண்டிங் தான் அப்பாடி. அதாவது எதிர்பார்க்கவே பார்க்காத ஒரு பெயிண்டிங். பிரம்மாண்டமா இருக்கு சார். ஆக்சுவலா சைஸே தெரியல இல்ல, A4 சைஸ்ன்றது தெரியல. A4 இவ்வளவு பண்ண முடியுமா அப்படின்னு தான் யோசிக்கணும். ஆமா, ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியுது கலர்.
அது லிபர்ட்டி தான் ஆக்சுவலாக. அங்கே அவ்வளோ டார்க் அங்கே இருக்கக்கூடாது, ஆனால் நம்ம லிபர்ட்டி எடுக்கிறோம். அந்த அந்த எஃபெக்ட் வேண்டி இருக்கு அப்படின்றதுக்காக அந்த லிபர்ட்டி எடுக்கிறோம். ஓகே, ஆடா இல்லை ஆக்சுவலாக அதானா. ஆடா இல்லை, ஏன்னா நம்ம இங்கே இந்த டீட்டெயிலிங் காட்டினதுனால. ஆமாம். இந்த படம் இதை வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணவே மாட்டோம், யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் இது இல்லாட்டி அந்த படமே வேற. ஆமாம், அப்படியே சினாரியோ வேற. இதுதான் வேற, கம்ப்ளீட்டாக வேற சினாரியோ. சைனீஸ் ஸ்டைலில் போடுங்க சார். அது நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு பார்க்கணும் எனக்கு. சைனீஸ் ஸ்டைலா? கண்டிப்பாக இதுக்கு குட் மார்னிங், சம்மந்தம் குட் மார்னிங் சார். கண்டிப்பாக சம்மந்தம் இல்லை, பட் இவ்வளோ பண்ணிட்டேங்க, அதை திரும்பி இன்னொன்று ஆட் பண்ணலாம். அது அது பிளாக்ல தான் போட்டாகணும். என்னன்னா அந்த திக் அண்ட் தின்ல தான் அது வருது. அந்த ப்ரஷ் அப்படி வச்சு, அந்த மாப் ப்ரஷ்ல அப்படி வச்சு அப்படி எடுத்துடுறாங்க. இதெல்லாம் அடிஷன்ஸ். ஏசடார்னு போட்டாச்சு. Classes going on, Mr. Syed. Okay, okay. Classes are going on, or else I would have come out. இது என்ன செய்வாங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஜேடில், அந்த ஜேட் ஸ்டோன் இல்லையா, அந்த ஜேட் ஸ்டோன்ல இது காவ் பண்ணுவாங்க. அப்படிதான் இது செய்யறது. இது ஜேட் ஸ்டோன்ல காவ் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி எபனி வுட்ல காவ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ அந்த ஸ்க்ராட்ச் பண்ணது வந்து வேலை காட்டுது. அது இட்ஸ் ஓகே, ரொம்ப கேவலமா இல்லை. பா நல்லா தான் இருக்கு அந்த கையெழுத்து அப்படி போட்டது. ஆமா, நீங்க என்ன எது எந்த வேணாலும் சேர்த்துங்க, ஓரண்டில சேர்த்துங்க, என்ன வேணாலும் பெயிண்டிங் சேர்த்துங்க. ஆமா, எதுலயுமே இல்லைண்ணா. நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு சார். நல்ல எஃபெக்ட். இந்த போட்டுக்கு பின்னாடி, அந்த த்ரீ போட்ஸ்க்கு பின்னாடி அந்த கிளவுடு அப்படியே நல்ல குடுகுடா ஃபார்ம் ஆற மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே கொதிச்சு அப்படி வெளியில வந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அது பாக்குறதுக்கு. நிஜமாவே காத்து கூல் பண்றது, காத்து அப்படி வந்து அடிச்சு இந்த போட் அப்படி சாஞ்சிட்டு இருக்கிறது, இந்த இதெல்லாம் சாஞ்சிட்டு இருக்கு. அதாவது இன்ஸ்டிங்டிவா தான். ஒரு 60 கிலோமீட்டர்ஸ்ல காத்து அடிச்சுக்கிட்டு இருக்குன்னா இப்போ வந்து இப்படி போயிட்டு இருக்கு அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. இந்த கிளவுடு வந்து நமக்கு பேப்பர்ல அந்த கிளவுடு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணப்போ பேப்பர் கெட்டு போச்சு. சரி, இதை வந்து ஃபுல்லா போட்டுட்டு சாண்ட் பேப்பர் போட்டு காட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். சி வச்சது ரொம்ப ரேண்டமா தான் வச்சது. இந்த ஒயிட் எல்லாம் பிளான் பண்ணி வைக்கவே இல்லை. ஆனால் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தது இவ்வளவு வேலையை காட்டிடுச்சு. சரியம்மா? எஸ் சார். இனி அடுத்தது என்னம்மா செய்யறது? நம்மளுக்கு இன்னும் கிளவுட்ஸ் இருக்குல்ல சார்? அதுல கிளவுட்ஸ் இருக்கு. எந்த கிளவுடுன்னு பார்த்து சொல்றியா நீ? வரேன் சார், ஒரே நிமிஷம். அந்த ஒரு ஸ்னோல இருக்கிற மாதிரி இருக்குல்ல சார்? ஸ்னோல ட்ராக் இருக்கு, இது ஒரு வுட் லாக்ஸ் ட்ராக்ஸ் மாதிரி இருக்கு. பிளாக் அண்ட் கிரே கிளவுடு. எனக்கு அது ஃப்ளோர்ல கிராஸ் பிளஸ் கிளவுட்ல இருக்குது எப்படின்னு பார்க்கணும் நினைச்சேன்.
திரும்பி ஷேர் பண்ணுவா. திரும்ப 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 ஷேர் பண்ணிடுமா, எங்கே இருக்குன்னு ரைட் தெரியல. சார், ஒன்றே நிமிஷம். கூல் பண்ண வரல. ஓகே, அட்டாச் வீடியோ. சரி, ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுவா. ரைட் சார்.